தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. இடி வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டிருக்கிறது. ஆகஸ்ட் 7ஆம் தேதி குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டும் அன்றைய தினம் நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் குற்றச்சாட்டு பதிவுக்காக இன்றைய தினம் செந்தில் பாலாஜியை ஆஜர்படுத்த உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரி செந்தில் பாலாஜி சார்பில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனு நீதிபதி அல்லி முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க மறுத்த முதன்மை அமர்வு நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேலும் முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். செந்தில் பாலாஜி எம்எல்ஏவாக உள்ளதால் இந்த மனுவை எண்ணிடுவதற்காக தலைமை நீதிபதி முன்பு வைக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் எண்ணிடப்பட்டு விசாரணைக்கு எடுக்கப்படும் எனவும் அதுவரை குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார். எத்தனை முறை வாய்ப்பளிப்பது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி மனு இன்னும் எண்ணிடப்படாத நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளதாக கருதி குற்றச்சாட்டு பதிவை எப்படி தள்ளி வைக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். பின்னர் இதனையடுத்து புதிய மனு குறித்து வாதிட அனுமதிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்து வழக்கின் தீர்ப்பை தள்ளி வைப்பதாக நீதிபதி இன்றைய காலை அறிவித்திருந்தார். அப்போது இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி சொல்லி செந்தில் பாலாஜி மனுவை ஏற்றுக்கொண்டதாக தற்போது உத்தரவை கூறுகிறார். மேலும் குற்றச்சாட்டு பதிவை வருகிற ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தும் நீதிபதி அள்ளி உத்தரவிட்டிருக்கிறார். அன்றைய தினம் செந்தில் பாலாஜியை நேரில் ஆஜர்படுத்த வேண்டும் எனவும் தனது உத்தரவில் அவர் தெரிவித்திருக்கிறார். மோனப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.